Hi friends, welcome to RasaGulla channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு ரொம்பவே ஈஸியா எக் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஆம்லெட் யூஸ் பண்ணி தான் இந்த எக் மஞ்சூரியன் செய்ய போறோம். ரொம்பவே ஈஸியான டிஃபரண்டான டிஷ் இது. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆம்லெட் போடுறதுக்காக 2 முட்டையை உடைச்சு எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டும் பெப்பரும் சேர்த்துக்கலாம். 2 முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணிட்டு ஆம்லெட் போட்டுற வேண்டியதுதான். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம கலக்கி வச்சிருக்க முட்டையை ஊற்றிடலாம். நல்லா கொஞ்சம் பெருசாக ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துட்டு ஒரு சைடு வெந்தால் போதும். அதை அப்படியே இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். நல்லா ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக. இதே மாதிரி இன்னும் 2 முட்டையை நான் போட்டு எடுத்துக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த டிஷ்ஷை. நம்ம வச்சுருக்க எல்லா முட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இதோட 4 பல் பூண்டு துருவிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஆம்லேட் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் chilli சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் tomato ketchup மூணுத்தையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் போட்டு லைட்டாக கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் திக்னஸ்க்காக. இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது செய்யும் போது கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே சில்லி சாஸ் சேர்த்து காரம் போதுன்னா பெப்பர் வேணால் விட்டுருங்க. ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு ஆம்லேட்டை போட்டு கிளறி விட வேண்டியது தான். எல்லா ஆம்லேட்டும் சேர்த்தாச்சு. சிம்மில் வச்சுட்டு லைட்டாக உடையாமல் கிளறி விட்டுக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ் கிளறினா போதும், ரொம்ப நேரம் கிளறணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், சூப்பரான எக் ஆம்லேட் மஞ்சூரியன் தயார். லாஸ்ட்டில் கொத்தமல்லியை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.